என்னடா எல்லா டீமும் ஜெயிச்சிருச்சா, ஆனா இதுல வந்துட்டு ஒரே ஒரு கருப்பாடு மட்டும் வந்து தனியா ஓடி போக ட்ரை பண்ணுது. அது அப்படி புடிச்சு பக்ரீத் ரெடி பண்ண வேண்டியதுதான். என்ன ஆச்சு? என்னப்பா ஃபயர் விட்டேன்டா. ஃபயர். அதான் நானும் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேம்ல என்னடா பையன் இப்படி பண்றானே தப்பாச்சுன்னு நினைச்சேன். சரி இந்த பிறப்பு வேகாதான் போலயே. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. நீங்க எல்லாரும் கேட்டீங்க பிரீமியர் லீக்ல எல்லா டீமையும் ரிவ்யூ பண்றா, ஏன்டா ஒரு டீமை மட்டும் பண்றேன்ட்டு. அதுக்காக தான் வந்துட்டு எல்லாத்த பத்தி பேச போறோம். பட் ஆப்வியஸ்லி த பிகெஸ்ட் கேம் ஆஃப் த வீக்கெண்ட் வந்துட்டு த நார்த் லண்டன் டார்பி. நம்ம ப்ரிவியூ கொடுத்த மாதிரியே ஆர்சனல் வர்சஸ் லிவர்பூல் ரெண்ட் ஃப்ரீயா மைண்ட்ல வந்து நம்ம கேம் இருந்தாலே இல்ல இவங்க பயம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேப் விட்டா இவர் பெரிய இது அடிப்பாரு. தோத்து போயிட்டு பேச்சு சைலண்டா ஸ்பர்ஸ் வர்சஸ் ஆர்சனல். சோ வந்துட்டு நிறைய டாக்கிங் பாயிண்ட் சொல்லியிருந்தோம். பேசிக்லி வந்துட்டு ஆர்சனல்ல கேப்டன் இல்ல, ரைஸ் இல்ல, இந்த மாதிரி வந்து கீ பிளேயர்ஸ் 2 பேர் இல்ல. எப்படிதான் இப்ப ஆட போறோம், ஈக்குவலா டிரா த மேட்சா தான் இருக்குதுன்னு நினைச்சோம். கேமும் அப்படிதான் போச்சு. எனக்கு தெரியாது, நான் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து என்னைய திட்டுவாங்க. நான் வந்து 5 நிமிஷம் தான் நான் மேட்சை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் மட்டும் தான் பார்த்தேன். வந்து பார்க்காமலே வந்து இப்ப ட்விட்டர்ல போடுறதெல்லாம் வந்துட்டு சும்மா ட்விட்டர்ல போடுறதெல்லாம் நான் கலவரத்தை குழப்பி விட்டு அதெல்லாம் அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த கேம் நான் பார்க்கல. ட்விட்டர்ல கலவரமா போடுறது எல்லாமே இவன் தான். இப்பயே சொல்லிடுறேன். சோ வந்து இதை தாக்கணும்னா இவங்க தாக்கிடுவாங்க. சரி நான் இந்த கேம் வந்து பாக்கலங்கறத முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால கிடையாது, நான் பார்க்காதனால நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? சரிடா, அப்படி கூட வச்சு தயவு செஞ்சு ஆர்சனல் மேட்சை பாத்துறாங்க. ஸோ வந்து ஆர்சனல் லைனப் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மிட்ஃபீல்ட் வந்துட்டு சேம் ஜொர்ஜினியோ, பார்ட்டே அண்ட் ட்ரொசார்ட். நான் வந்து ஆவர்ட்ஸ்னு சொன்னோம், பட் ஆக்சுவலா ட்ரொசார்ட் இறக்கிருக்காங்க. பட் ஒன்னும் இல்ல, அந்த கேம்ல ஒன்னும் பண்ணல, ஒன்னும் பெருசா. ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேம் இந்த லைனை போயிச்சு ஆடுறாங்க. அதுவும் எடுத்தோடனே பெரிய கேம்ஸ் வந்து பெருசா மிட்ஃபீல்ட்ன்றது ஒண்ணுமே இல்ல. பேசிக்கலி அது பாட்டு சும்மா பேருக்குன்னு ஒண்ணுமே இல்லன்னு பேசிக்கிறேன். அதுதான்டா சொல்றேன், பேருக்குன்னு ஒரு மிட்ஃபீல்டர் இருந்துச்சு. ஆனா ஒண்ணும் பண்ணல அவனுக்கு. கேம் ஃபுல்லா தூக்கி அடிச்சு அவனுக்கு வந்து சாக்கா இல்லைன்னா அந்த சைடு மார்டினெல்லின்னு ஒருத்தன் பண்ணா அவனை பத்தி வர சொன்னாங்க. எனக்கு தெரியல, மார்டினெல்லி டிராப் பண்ணி அவன் அப்படின்னு பேசுறாங்க. என்ன ஆச்சு? மார்டினெல்லி வந்து பேசிக்கலி என்ன ஆச்சுன்னா, நிறைய ஒரு நல்ல சான்ஸ் வந்தது. பேசிக்கலி 1-on-1 மாதிரி வந்தது. ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா வந்து ஒரு டைரக்டா கீப்பர் கிட்ட தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் அடிச்சிட்டா. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிறைய சொதப்பிட்டு இருக்கா ரீசெண்ட் டைம்ஸ்ல மார்டினெல்லி. சோ டிராப் பண்ணணும் அப்படின்னு ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நானும் டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை, ஆடுறத பார்த்தா அப்படிதான் இருக்குது. அதனால அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ மார்டினெல்லி வந்து பேட் கேம். ட்ரொசார்டு வந்து நான் சொன்ன மாதிரி மிட்ஃபீல்ட் ஆனதுல ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஆர்சனல் அண்ட் பெஸ்ட் பார்ட் வந்துட்டு டிஃபென்ஸ் சால்டா இருந்துச்சு. அதனால வந்துட்டு நீங்க என்னதான் பண்ணாலும் ஒரு அளவுக்கு ஸ்டாப் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. சோ எந்த கிளியர் சான்சஸும் டாட்டனமுக்கு வரல, பிரேக்ஸ் டாட்டனமுக்கு வரல. இல்ல அதான் வரேன், டாட்டனம் வரேன். இது வந்து ஆர்சனல் சொன்னேன். இல்ல உன் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்னு சொன்னீல, அதனால கேக்குறேன். இதெல்லாம் எதுவுமே ஏன் சொல்றேன், அவங்க அட்டாக் பண்றதுனால தானே ஸ்ட்ராங்ன்ற, அட்டாக் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா தானே ஸ்ட்ராங்ன்ற. சோ வந்து கேம் ஃபுல்லா டாட்டனம் தான் ஆப்வியஸ்லி பொசிஷன் அதிகமா வச்சிருந்தாங்க. கிளியர் கட் சான்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் அவங்க தான் வந்துட்டு த்ரெட்டனிங் பாசஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட டாக்டிக் எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய பால் வச்சிருந்தானுங்க, சூப்பர் பாசிங் டிகிராக்கெல்லாம் நடந்தது. ஆனா எஃபெக்டிவ் பாசிங் இன்டு த ஃபைனல் தேர்ட் இருந்துச்சா? இல்ல. அவங்களோட டாக்டிக் எப்படி இருந்துச்சுன்னா, போரோ கிட்ட பால் கூட தூக்கி அடிச்சு லெட் சம்திங் ஹேப்பன், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனஸ்ட்லி அந்த மாதிரி நடந்துட்டு இருந்ததுனால நிறைய பால்ஸை வந்து இவங்க அந்த சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனா கேம்ல ஃபன் ஃபேக்ட் வந்துட்டு நேத்து வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாங்களாமே, 14 எல்லோ கார்ட்ஸ் வாங்கிட்டு நாங்க தான் வந்து பெரிய ஆளுன்னு செல்சி கேம்ல. நீங்க என்ன மேன் பெரிய ஆள், நாங்களும் கம்பீட் பண்றோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 6-7 எல்லோ கார்டு வாங்கியாச்சு. என்ன பண்ணி வச்சீங்க? 2 டீம் இந்த ஐ வில் ஆல்சோ கம் ஃபார் திஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சானுங்க. எதுக்கு எடுத்தாலும் எல்லோ கார்டு, நீ வந்து டீம் ஷீட்ல இருக்கியாப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணோடனே உனக்கு எல்லோ கார்டு ரைட். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப்லயே லைட்டா ஆரம்பிச்சது. பட் இருக்கிற அந்த எல்லோ கார்டு பிளேயர்லாம் கொஞ்சம் பென்டான் கூர் அவனெல்லாம் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருந்ததுல கேம் என்னடா இது கோல் போட வாய்ப்பே வராதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஆவர்ட்ஸ் உதப்பிட்டு இருந்தான், பெருசா பண்ணல. அதுக்கப்புறம் வந்துட்டு சாக்காவையும் நலிஃபை பண்ணிட்டாங்க, ஒன்றும் பெருசா அவனால பண்ண முடியல. அந்த டைம்ல தான் டாட்டனம்க்கு என்ன வீக்னஸ் ஜென்ரலா சொல்லி மேட்ச் பார்க்கல. டாட்டனம் என்ன வீக்னஸ் வழக்கமா என்னப்ப இந்த கிளவுஸ் பிடிச்சி இழுத்து நோன்றது, இவங்களுக்கு செட் பீஸ் டிஃபெண்டிங் பண்ணவே தெரியாதே. விகாரியோலாம் அதான் சொல்ல வந்தேன். அதுல தானே கோல் போட்டீங்களா நீங்க? செட் பீஸ் மறுபடியும் திருந்தவே இல்லை, இவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டான்ற மாதிரி
சேம் செட் பீஸ்ல இருந்து ஒரு கார்னர் சாக்கா எடுக்கிறான், ஸ்ட்ரைட்டா பிக் கேபிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹெடர் போட்டு கேம் 1-0. அதுல போட்டிருப்பீங்களே தம்பி அங்க உட்காரு, எவன் வந்தாலும் உட்கார விடாத. பஸ்ஸெல்லாம் போடல அவனுக்கு வந்து. ஆனா அவனுக்கு சூப்பர் அட்டாக் பண்ணானுங்க. உனக்கு ஒரு ஆசை நீங்க அப்புறம் ஒரு கோல் போட்டாலே அப்புறம் 8 பேர் பின்னாடி நிப்பீங்க. அப்படி பண்ணா ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் போன சீசன்டா. நீ எல்லாம் வாயை திறக்கவே கூடாதுடா. அதுக்கப்புறம் என்னடா ஜெயிச்சீங்க? நீ என்ன பாயிண்ட்? நான் ஒரு பாயிண்ட். நீ வந்து கோல போடுவான்னு சொன்னா நான் கோல் ஸ்கோரிங் கோல் போட்டேன்னா உடனே ட்ரோஃபியான்னு கேட்பான். யாருன்னா அவன் வன்மத்திலே தெரிஞ்சுட்டு இருப்பான். சரி விடு. வந்து கோல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2-3 சான்ஸ் வந்து த்ரெட்டனிங்கா இருந்துச்சு. பட் டாட்டன்ஹாம் பிளேட் குட். எல்லாம் கடைசியா சொன்ன மாதிரி இந்த எஃபெக்டிவான பாசஸ் எதுவுமே இல்ல. என்னத்த பிளேட் குட்? இதுல என்ன பிரயோஜனம்? அவனுக்கு 70% பொசிஷன் வச்சிருந்தாங்க. அத வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஹோம் கேம் இருக்கிறதுலயே அவங்களுடைய ஹிஸ்டரியில பிக்கெஸ்ட் டார்பி அவங்களுக்கு. இப்படிதான் இதுல வந்து அவங்களுக்கு எதுக்கு இது பிக்கெஸ்ட் டார்பி? எதுக்கு பிக்கெஸ்ட் டார்பி? இல்ல கடைசி 4 வருஷமா தான் நீங்க கம்பீட் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி டாட்டன்ஹாம் அடுத்த வருஷம் இருந்தாங்கல்ல டார்பி. அவ்வளவுதான். அவங்க பிக் கேம்லாம் கிடையாது. they had chances அவ்வளவுதான். பட் அத வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கல. நான் இந்த கேம் பத்தி பேசல, பொதுவா சொல்றேன். டாட்டன்ஹாமுக்கு இது ஒரு பெரிய டாபி. அதுலயே ஒண்ணுமே பண்ணலன்னு தான் சொல்ல வரேன் நானு. எதுவுமே பண்ணல. இப்ப போன வருஷம் ஒரு 400 மில்லியன், இந்த வருஷம் ஒரு 200 மில்லியன் இஷ்டத்துக்கு வாங்கி போடுறானுங்க பிளேயர்ஸ். ஃபைனல் தேர்ட் வரைக்கும் போயிட்டு ஒழுங்கா பாஸ் பண்ணல. ஒரு கிளியர் கட் சான்ஸ் கிரியேட் பண்ண முடியல. ஓடகார்டு இல்ல, ரைஸ் இல்ல. அப்படிங்கும் போது என்ன நல்லா விளையாண்டானுங்க. பால வச்சுக்கிட்டு என்ன பண்றதாம பிரயோஜனம் இல்ல. சேம் தான். லாஸ்ட் சீசன் என்ன பிரச்சனைனா ஸ்ட்ரைக்கர்ல இன்னும் இப்ப சொலாங்கி வந்தா. சொலாங்கி நல்லா தான் ஆடுறான். பட் இன்னும் அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த பாசஸ் வரல. சோ கடைசில மனுஷன் சொல்லிருக்காரு, ஐ டோன்ட் யூசுவலி வின் திங்ஸ், ஐ ஆல்வேஸ் வின் திங்ஸ் அப்படின்னு இருக்காரு. ப்ரோ ஃபர்காட் இஸ் மேனேஜிங் ஸ்பைஸ். சோ அதனால வந்துட்டு அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஓவரால் ஓரளவுக்கு த்ரெட் கொடுத்தாங்க. பட் ஆர்சனல் எப்படியோ தவழ்ந்து புரண்டு அப்படி இப்படி எப்படியோ ஒரு கடைசியில வந்து டாட்டன்ஹாம் கேம்ல 3 பாயிண்ட் எடுத்தனாலதான் அதுலயே விட்டுருவோம். இழுத்த உடனே நான் வரேன். மேன் சிட்டி வர்சஸ் பிரென்ட்ஃபோர்ட் ஹோம்ல நடக்குது. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் மினிட் ஆக்சுவலா 1 minute 40 secondsலயே ஒரு எரர் பண்றாரு ஸ்டோன்ஸ். நீ ஸ்டோன்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தன் பண்ணானே. ஸ்டோன்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்லு நீ சொல்லு. ஸ்டோன்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தன் வந்து இங்கிலாந்து பெஸ்ட் ரைட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்து பால விட்டானே பின்னாடி வந்து பண்றதுக்கு. எஸ், அதாவது ட்ரெண்ட் 6 கேம் இங்கிலாந்துக்கு ஆடி இருக்கான். 5 வாட்டி மேன் ஆஃப் தி மேட்ச் ரைட் பேக். அதோட அப்புறம் நீ சரி அது டாபிக்ல நீ தேவையில்லை. சம்பந்தம் இல்லாம வாக்கர் இந்த சீசன்ல போன சீசன்ல இருந்து மேன் சிட்டி ஃபேன்ஸே கதறாங்க, டேய் இவனை மாத்துங்கடா. அந்த ரிக்கோ லூயிஸ் கூட நல்லா ஆடுறான் அந்த வாக்கரோட. சும்மா பேச வச்சுக்கிட்டு என்னடா பண்றது இந்த கிரிக்கெட்னா ரிக்கோ லூயிஸை மாத்துங்கன்னு பெப் குவார்டியோலாக்கு லெட்டர் எழுதி அனுப்புறாங்களாம். ஒருத்தன் என்னன்னா ஃபாஸ்டா ஓடுவான், இன்னொருத்தன் டிஃபெண்ட் பண்ண மாட்டான், அது எல்லாத்தையும் பண்ணுவான். அப்புறம் இன்னொருத்தன் வந்து என்னன்னா டிஃபெண்ட் பண்ணுவான், அதை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டான். பென்வைட் சொல்றேன். இந்த மாதிரி பிச்சுக்கே வரமாட்டான். இன்னொருத்தன் வந்து வயசாயிடுச்சு கிரீன் டீபிள். ஆக மொத்தம் 5மே வந்துட்டு 5 பேரை சேர்த்து போட்டு ஒரு பேர் பண்ணாதான் நல்லா இருக்கும். அது சரி, நல்லா இருக்கு. சோ பேசிக்லி அவங்க வந்து இந்த 1 minute சரி ஆஹா நல்லா இருக்குது ஏன்னு வந்து ஒரு 2 நிமிஷம் சந்தோஷப்பட்டு இருப்பேன். தப்பு. அதுக்கப்புறம் சான்ஸ் வந்தது. எடர்சன் சேவ் பண்ணா நிறைய. அந்த மாதிரி நிறைய சான்ஸ் வந்தது. நல்லா விளையாண்டாங்கன்னு சொன்னாங்க அவங்க எல்லாருமே. பிரென்ட்ஃபோர்ட் சூப்பரா விளையாண்டாங்க. போன வருஷமும் இதேதான் பண்ணாங்க. அவங்க நல்லா ஆடி தோத்து போனாங்க டோனியோட. இந்த வாட்டி டோனி இல்லாமலே நல்லாதான் ஆடினாங்க. ஆனா இந்த ரோபர்ட் ஹாலண்ட் வந்தாரு. வந்து ஃபர்ஸ்ட் கோலே சரியான கோல். ரைட் ஃபுட்ல வந்துட்டு நல்ல ஒரு கட் பண்ணி கோல். அவனை பத்தி எதுக்கு பேசுற நீ? 9 கோல் 4 மேட்ச்ல. இவனை எல்லாம் எப்படி நம்ம ஃபுட்பால்லாம் வந்து ஸ்கோரிங் ஃபார் ஃபன்றான் அந்த மாதிரி மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட்ல லெஃப்ட்ல சிப்பு. என்ன மேன் நீ எல்லா சைட்லயும் கோல் போடுறேன்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது? 50 கோல் நாம தான் வந்தாச்சு. மும்பை போயாச்சு, வந்தாச்சு சைடுல ரைட் போயாச்சு. கோல் கன்ஃபார்ம். 50 கோல் கன்ஃபார்ம். நோ சான்ஸ். பாரு இப்ப ரெண்டாவது கோல் போட அவரும் போட்டு ஜெயிச்சிட்டு கொடுத்துறாங்க 2-1. இதுல வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க முன்னாடி எல்லாம் அட்லீஸ்ட் ஜனவரி டைம்ல டிசைட் ஆயிடும். இப்ப செப்டம்பர் மிட்லயே முடிஞ்சிரும் போல. நான் சொன்னேன் இந்த கேம் ஆரம்பிக்கிற முன்னாடி ஆர்சனலுக்கு ஒருவேளை இதையும் தோத்திருந்தா சிட்டி வீக்கெண்ட்ல போய் தோத்தா நான் டைட்டில் இப்பவே சிட்டிக்கு எழுதி கொடுத்திருப்பேன். சம்பந்தமே இல்லாம எழுதி கொடுத்திருப்பேன். இல்ல இப்ப நான் சொல்ல முடியாது. 99% உனக்கு இன்னும் அந்த 1% வேணும். இல்ல இப்ப 99 சொல்ல மாட்டேன்டா. இப்ப வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஓடகார்ட் செட். இப்ப நெக்ஸ்ட் வீக்கெண்ட் என்ன பண்றீங்க? போன தடவை அங்க போய் டிராக்காக ஆடுனீங்க. இந்த தடவை அதவே பண்ணுவீங்களா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணீங்களா? வெயிட் பண்ணி பாக்கலாம். அப்படி சொல்றேன் நான். அந்த மாதிரி நம்ம நாங்க ஆடுவோம், நீ வந்து ஹைப் பண்ணி விட்டு கடைசில அதே பண்ணுவோம். இங்க ரோட் பிளாக் போட்டு போய் ஜெயிச்சிட்டு வந்தீங்களா இல்லையா? நாங்க வந்து மேன் சிட்டி அதேதான் பண்ண போறோம். பட் அதுக்கு நம்ம ப்ரிவியூ வீடியோல பார்ப்போம். பட் ஸ்டில் மேன் சிட்டி வந்து ஜாலியா 2 பாயிண்ட்ஸ் எடுத்துறாங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு 3 பாயிண்ட்ஸ் சொன்ன உடனே அவங்களோட ரைவல்ஸ் ஆன மான்செஸ்டர் யுனைடெட் ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு அவங்களோட 3 கோல்ஸ் சும்மா ஹைப் பண்ணணுமே பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் இல்ல, நான் 35 நிமிஷம் அவங்க stats பாத்தீங்கன்னா நீ சொல்லுங்க நீ நான் ஸ்டார்ட் சொல்லு. ஒத்துக்கிறேன். ஏன்னா சவுத்ஹாம்ப்டன் கிட்டயும் நிறைய பாசஸ் இருந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசஸ் ஆல்மோஸ்ட் அத நான் சொல்லிடுறேன். அண்ட் they got the penalty also 30th மினிட்லயே அவங்க பெனால்டி வின் பண்ணி, ஆனா நம்ம ஒனானா வந்து ஐ வில் டூ இட் ஃபார் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டாரு. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அதுவே பட் அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் என்னன்னா தே ஹேட் டோட்டல் கேம்ல வந்து 20 ஷாட்ஸ் 10 ஆன் டார்கெட். இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். ஜெனரலா அட்டாக்கிங் டீம் நீ பார்க்கணும்னா 35th மினிட்டுக்கு அப்புறம் தான் யுனைடெட் கேமுக்குள்ளே வந்தாங்க. ஆனா 35th மினிட்டுக்குள்ளாரி யுனைடெட் 3 கோல்ஸ் டவுன் போயிருக்கணும். அது கரெக்ட். அது எப்பவுமே தெரிஞ்சதுதான் அவங்க டிஃபென்ஸ் வீக்கரா இருக்குன்னு. அதனால சவுத்ஹாம்ப்டன் சுத்தமா கேப்டன்ஷிப். இதுல ஸ்டார்ட் தெரியுமா, அந்த இத எடுத்தால பெனல்டி, அவன் பேர் ஆர்ச்சர். ஆமா, அவன் இது வரைக்கும் 107 கேம்ல ஒரு பெனல்டி கூட எடுத்தது இல்லையாமா. ஒரு டிஃபெண்டர் வந்து இது வரைக்கும் 7 பெனல்டி எடுத்து 7 ஸ்கோர் பண்ணிருக்கலாமா. எதுக்கு இந்த ஆர்ச்சர் பெனல்டி எடுக்க சொன்னாங்கன்னே புரியல அந்த கேம்ல. இந்த மாதிரி சின்ன டீம் ப்ரமோட் ஆன டீமுக்குலாம் வந்து இந்த மாதிரி சான்ஸை யூஸ் பண்ணாதான் இருக்க முடியும் லீக்லயே. இந்த மாதிரி கிறுக்குத்தனமான விஷயம்ல சூப்பரா ஆனாண்ட 35 மினிட்ஸ் ஒரு 3 கோல்ஸ் ஆச்சு போட்டுருக்கணும். அந்த 35 மினிட்ஸ் யாரும் தெரியும்ல. ரைட். பட் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கார்னர் ரொட்டீன்ல வந்து ஃபர்ஸ்ட் கோல் வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் கிராஸ் பண்ணி டெலிக் கோல் பண்ணா. டெலிக் கோல் வந்து ஆக்சுவலா ஒரு ஃபனி கோல். ஏன்னா அவன் அங்க அடிக்கணும் பக்கத்து அடிக்கணும்னு ட்ரை பண்ணி அந்த சைட்ல போய் விழுந்தது. பட் ஸ்டில் காட் ஃபர்ஸ்ட் கோல். வேற யாரு அப்புறம் அடுத்த கோல் வந்துட்டு தேர்ட் கோல் வந்துட்டு கர்னாச்சோ. செகண்ட் கோல் வந்துட்டு என்ன நமக்கே மறந்து போச்சு. சரி யாரோ செகண்ட் கோல். ஆமா செகண்ட் கோல் போட்டாங்க. பட் ஸ்டில் 3 கோல்ஸ் they scored and got the win. ஒரு செகண்ட் கோல் ராஷ்வர்ட் சரியான ஃபினிஷ். எப்படி நீ வந்து மெயின் மேன் ராஷ்வர்ட். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினா ராஷ்வர்ட் வந்துட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் கோல் ரவுட்ட முடிச்சு விட்டாரு. நெக்ஸ்ட் கோல் ஆஃப்டர் 6 மந்த்ஸ். நோ இதை நம்பி தான் யுனைடெட் ஃபேன்ஸ் உட்கார்ந்திருக்காங்க. நீ ஏத்தி விட்டு போயிட்டீனா அப்புறம் பாவம். சரி பட் ஓவரால் ஐ ஃபீல் குட் கம்பேக் ஆஃப்டர் டிசப்பாயிண்டிங் ரிசல்ட்ஸ். இதை ஏன்னா இந்த டைலாக் நானே சொல்லி வந்து நிறைய வாட்டி சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த டைலாக் ஒரு நல்ல கம்பேக் இதை வச்சு அவங்க முடிவு ஆனா நடக்காது. பட் ஸ்டில் இந்த கேம் வந்து நல்லா ஆடினாங்க. அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம். இதை வச்சு அவங்க பில்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இந்த கேம் நல்லா ஆடினாங்க, சூப்பரா ஆடினாங்க, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் அடுத்தது வந்துட்டு செல்சி வந்துட்டு அகைன் ராபர்ட் சாnchez வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கோலார் பண்ணதான் அந்த ராபர்ட் சாnchez எல்லாருக்கும் தெரியும். அத ஒரு அன்பார்ச்சுனேட்லி ஒரு பேக் பாஸ் கொடுத்தாங்க கீப்பருக்கு. இவரால ஒண்ணும் பண்ண முடியல, ஏதாவது பண்ணி கமிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிளேயரை டேக்கிள் பண்ணி பெனால்டி வாங்கிட்டாரு. அது கொடுத்தது டிசாசியா அவனதான் போட்டு பரட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இன்சிடென்ட் பண்ணாரு. ஆனா வந்து சூப்பரா அந்த கோலை சேவ் பண்ணி விட்டாரு. அதனால சேஃப். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜேடன் சான்ஸ் என்ட்ரி இதெல்லாம் பார்த்து யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் கதறணும். ட்ரெம்பா 25 மினிட்ஸ்ல உள்ள வந்தோடனே ஒரு அசிஸ்ட் மேன் ஆஃப் தி மேட்ச். அதுதான் இருந்தோம். ஆல்ரெடி வந்து இந்த யுனைடெட் ஹேட் வாட்சஸ் தான் நாட் நாட் 7 ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பையன் வந்து நீ சொல்ற மாதிரி 25th மினிட்லயே அசிஸ்ட் கொடுத்துட்டு ஐயோ வேஸ்டா போயிடுச்சுன்னு எல்லாரும் இந்த சிஎஃப்சி மாடு போட்டுருந்தான். சாரி பால் வி டோன்ட் டு நாட் நாட் 7 at this club அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கரெக்ட். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒரு அசிஸ்ட் வந்திருக்கணும். சூப்பரா ஒரு ஸ்கில் அப் பண்ணி ஜாக்சன் கொடுத்தாரு. தலைவர் மேல வச்சு விட்டான். சரியான ஸ்பாட்ல கொடுத்தான். சோ அவனால முடியல. பட் என்குக்கு சூப்பர் சப் டிட் இட். சோ இந்த டீம் வந்து ப்ராபபிலி நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா they have places to go. 15 பேர் இருக்காங்க அந்த பேஸ். சரி எல்லா டீமும் பேசியாச்சு. கடைசில வந்து all big teams won, one team lost. Why? What team that is ரீசன் வர மாட்டேங்குது. அது வந்து அந்த அன்னைக்கு வந்து சூரிய வெளிச்சம் வந்து அதாவது ஷைனிங் பிரைட்னஸ்லயே வந்து ட்ரெம்பிளா பண்ண வச்சிட்டாங்க போலயே அவங்கள. அதுவும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுடா. அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. இடத்துல இப்ப காடு ரொம்ப சிரிப்பா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆர்னே ஸ்லாட் லைக்ஸ் அஃபாரஸ்டேஷன், he doesn't like deforestation. ஏன்னா போன வாரம் நாங்க இணையாசை போட்டு பரட்டணும். அது ஒரு ஆயில் கிளப். அங்க போட்டு பரட்டிட்டு வந்துட்டு நாங்க கார்பன் டை ஆக்சைடு கம்மி பண்ணி மரத்தை வளர்த்தோம். பூரா கம்பிக்கிட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஆர்னே ஸ்லாட் ஃபர்ஸ்ட் 3 கேம் கொடுத்த இதுல வந்து நானும் எல்லாரும் ஃபுட்பால் உலகமே ஷேக் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் ஒரு சைனிங்குமே பண்ணாம இருக்கிற டீம் வச்சு இப்படி பிரம்மாண்டமா வர்றாருன்ட்டு. கடைசியில பார்த்தா அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்றத நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் அந்த லாங் ரேஞ்ச் தண்டர் வேற. எங்க உங்க மெயின் கோல் ஸ்கோரர் என்னாச்சு? யாரு மெயின் கோல் ஸ்கோரர்? நுனியஸ் என்ன பண்றாரு? நுனியஸ் வந்து பெஞ்ச் வார்ம் பண்றாரு. அப்புறம் சாலா இந்த ஒரு கேம் தான் ஆடல ஒழுங்கா. சரி எப்படி ஃபீல் பண்ற? எல்லா டீமும் ஜெயிச்சிருச்சு, உன் டீமோட தோத்துச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதெல்லாம் நடந்து. எப்படி இருக்கு? அதான் அப்போ எப்போ நடக்குது அது பரவாயில்லதான். ஆனா எனக்கு பிரச்சனை தெரியுமா என் மேனேஜர்ட்ட? உண்மை வந்து வெளியே ஒத்துக்கிறான்டா. இன்னும் போன மேட்ச் முடிச்சுட்டு ஏன் அவங்களுக்கு வந்து தப்பா நினைச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா
நாங்க வந்து கரெக்டா தான் பிரஸ் பண்ணோம், ம். பிரஸ் பண்றோம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லாங் பால் போட்டாங்க, எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, நடு கேம்ல இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்ப நாங்க பால் அங்கிருந்து திருப்பி எடுத்து வர வேண்டிய இவ்வளவு விஷயம் ஏன் வெளியே சொல்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ரொம்ப உண்மையா ஆனஸ்டா இருக்காங்க நல்லா. ஆனா ஒத்துக்கிறாங்க அட்லீஸ்ட். ஸோ யா ஓவரால் வந்துட்டு இதுதான் எல்லா டீமோட நிலவரம். பட் ஆல் டீம்ஸ் ஒன் எக்ஸப்ட் லிவர்பூல். பட் இட் வாஸ் an எக்ஸைட்டிங் வீக்கெண்ட். ஏன்னா கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் சம்பவம் எனக்கு நடந்தாலும் நடக்கும். அதனால வந்துட்டு நான் ரொம்ப பேச விரும்பல. ஸோ கைஸ் எல்லாத்தையும் சொல்லி போட்டு பேச விரும்பலைங்க வேண்டியது. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரத்தோட ரிவ்யூ வீடியோ வரும், மறக்காம அதையும் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.